திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 8 வரை. அப்படியானால் இது காரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும்? தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி இருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடமுண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவது என்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை, அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புனித லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 7 வரை. அக்காலத்தில் ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது: பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொல்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, 14வது புகழ் வரியான மகா புத்தி உடைத்தான கன்னிகையே என்கிற வரியை சிந்திக்க உங்களை அன்போடு இந்த காலை பொழுதில் அழைக்கின்றேன். புத்தி என்பது நல்லது எது கெட்டது எது என்பதை அறிந்து தேர்ந்து தெளிவதற்கான ஆற்றல். குறிப்பாக எல்லா புண்ணியங்களும் இதை தொடர்ந்து வருகின்றன. தலையாய புண்ணியமாக பார்க்கப்படுவது இந்த புத்தி. குறிப்பாக பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது எது நல்லது, எது கெட்டது, எது தேவையானது, எது தேவையற்றது, எது பயனுள்ளது, எது பயனற்றது என்பதை ஆய்ந்து அறிந்து நல்லதை தேர்ந்தெடுக்கின்ற ஒன்றுதான் இந்த புத்தி. ஆக அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது சாலமோன் ஞானத்தை கேட்கிறார். கடவுளிடமிருந்து ஞானத்தை கேட்கிறார். நல்லது எது கெட்டது எது ஆய்ந்து அறிகின்ற தேர்ந்து தெளிகின்ற ஒரு அறிவை, ஞானத்தை ஆண்டவராகிய கடவுளிடம் சாலமோன் கேட்கிறார். அதே போன்று தாவீது கோலியாத்தோடு சண்டை போட முயலுகின்ற பொழுது அங்கே கோலியாத் தன்னுடைய புத்தி தெளிவின்மை காரணமாக அவன் தாவீதை சற்று குறைவாக எடை போடுகிறான். அங்கே அவனுக்கு கிடைப்பது தோல்வி. நல்லதை தேர்ந்தெடுக்கின்றவன் வாழ்வு பெறுகிறான், உயர்வு பெறுகிறான். அதே போல
தேவையில்லாததை தேடுகிறவன் அல்லது தேர்ந்தெடுக்கிறவன் தோல்வியை சந்திக்கின்றான் என்று இந்த 2 விவிலிய நிகழ்வுகள் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புத்தி, பக்தி, சக்தி இது 3ம் முக்கியம். அதாவது புத்தி என்பது மனதை சார்ந்ததாகவும், பக்தி என்பது ஆன்மாவை சார்ந்ததாகவும், சக்தி என்பது உடலை சார்ந்ததாகவும் கணிக்கப்படுகிறது. அப்படின்னா மாதாவினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கின்ற பொழுது அவர் சரியாக தெரிவு செய்கின்றார். கபிரியேல் வாழ்வதற்கு காட்சி கொடுத்து அவருக்கு மங்கள வார்த்தை சொன்ன பொழுது அவர் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்கிற வார்த்தையை சொல்லி கடவுளுடைய திருவழுத்தை நிறைவேற்றுவதற்கு முன் வருகின்றார். அவருடைய வார்த்தையிலும் இந்த புத்தி இருந்தது, புத்திசாலித்தனம் இருந்தது. எப்படி என்றால், இந்த சொற்படியே நிகழட்டும் ஆகட்டும் என்கிற இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல, மாறாக தேர்வு தெளிந்து புத்தி தெளிவோடு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை இறைவனுடைய திருவழுத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு உதவிகரமாக இருந்தது. அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த பிற்பாடு எகிப்துக்கு குழந்தையை கூட்டிக் கொண்டு ஓடிப்போங்கள் என்கிற வார்த்தைக்கு செவிமடுத்து அவர்கள் போகின்ற பொழுது வளர்ப்பு தந்தை, குறிப்பாக கணவர் சுசையப்பரோடு சேர்ந்து அவருக்கு உதவி புரிகிறார். தொல்லைகள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் அதை கடந்து போவதற்கு அவர் முயற்சி எடுக்கின்றார். கானா ஒரு திருமணத்தில் அந்த குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட சஞ்சலத்தை புத்தி தெளிவோடு அணுகுகிறார். என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, தன்னுடைய மகன் சொல்லுகின்ற பொழுது அதை சற்று யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தையினுடைய அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய புத்தி தெளிவினால் அறிந்து கொள்கின்றார். அதே போன்று அந்த திருமணத்திற்கு ஏற்பட்ட சஞ்சலத்தை அன்னை மரியாவுடைய புத்தி கூர்மைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த புதுமை அரங்கேறுவதற்கு உறுதுணையாக இருந்தது என்றெல்லாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்விலும் நாம் எண்ணி பார்ப்போம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, எது தேவையானது, எது தேவையற்றது, எது பயனுள்ளது, எது பயனற்றது என்பதை எல்லாம் ஆய்ந்து தேர்ந்து தெளிகின்ற அறிவை, புத்தியை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை பயன்படுத்துவோம். அன்னை மரியாவை போன்று இறை திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும், அதை தேர்ந்தெடுப்பதற்கும், அதன்படி வாழ்வதற்கும் நம்முடைய புத்தியை பயன்படுத்தியது போல நாமும் பயன்படுத்த முயல்வோம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, மகா புத்தி உடைத்தான கன்னிகையே என்ற புகழ் வரியை இந்த நாளில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில், ஆண்டவரே, எங்களுக்கு புத்தியையும் பக்தியையும் சக்தியையும் கொடுத்து நாங்கள் மனதாலும் ஆன்மாவாலும் உடலாலும் உமக்கு ஏற்றவர்களாக வாழ எங்களை பயிற்றுவித்தரலும். அன்னை மரியாவை போன்று வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் தன்னுடைய புத்தியை செயல்படுத்தி அதிலே இறை திருவுளத்தை நிறைவேற்றியது போல நாங்களும் எங்களுடைய வார்த்தையிலும் வாழ்விலும் உம்மை பிரதிபலிக்க உம்முடைய திருவுளத்தை ஏற்று நடக்க அருள் ஆசி புரிந்தரலும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும்.